வணக்கம், இது உங்க ரெட்ரோ மீடியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி லட்டுல விலங்குகளோட கொழுப்புகள்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் ரிப்போர்ட் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல லட்டுல என்னென்னலாம் கலந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வந்துச்சு. அதை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த விஷயத்தை பத்தி ஒரு படத்தோட பிரஸ் மீட்ல வந்து நடிகர் கார்த்தி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அங்க இருக்கிற தொகுப்பாளினி வந்து அந்த கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க. அதாவது அவரோட படத்தோட மீம்ஸ் எல்லாம் போட்டு காட்டி, அந்த சிறுத்தை படத்துல வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அந்த மீம் ஒண்ணு போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து கார்த்தி அவர்கள் வந்து ஐயோ லட்டுவா, லட்டு எனக்கு வேண்டாம், லட்டு வந்து இப்போ ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குலயே வந்து அவர் பேசியிருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. அப்படி அந்த டைம்ல அவர் சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் நகைச்சுவையா சிரிச்ச மாதிரியும், அதுவும் இல்லாம பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸும் வந்து அவர் கூட சேர்ந்து ரொம்ப ஃபன்னியா சிரிச்ச மாதிரியும் தான் வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்தா ஆந்திராவின் துணை முதலமைச்சரான திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு கோபமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது எப்படி இந்த மாதிரி ஒரு சினிமா நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல அதுவும் இவ்வளவு பெரிய நடிகர் வந்து பேசலாம், ஒரு நகைச்சுவையான பொருளா மாத்திட்டாங்களே, லட்டு விவகாரம் வந்து சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலித்தனமான ஒரு பேச்சா பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்தோம். మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ లో కూడా చూశాను. లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యు ఎవర్ సే దట్. இப்படி போயிட்டு இருந்த சமயத்துல வந்து கார்த்தி அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல பவன் கல்யாண் அவர்களுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று போடுறாரு. நான் பேசினது வந்து உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருந்தா ரொம்ப மன்னிக்கவும், அது வந்து தெரியாம நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அவர் ரொம்ப தாழ்மையா மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு எக்ஸ் வலைத்தளத்துல ஒரு பதிவும் போட்டிருந்தாரு. அதையும் தாண்டி அவர் வந்து நானும் வந்து மிகப்பெரிய பெருமாளோட பக்தன் தான், பக்தனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்குதோ அந்த அளவுக்கு எனக்கும் வலிகள்லாம் இருக்கு, ஒரு பக்தனுக்கு இந்த விஷயம் வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு கொடுக்குமோ அதே மாதிரி எனக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான் கொடுத்துருக்கு, உங்களுக்கு வந்து இது வந்து தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மன்னிக்கவும், இதுக்கு மேல நான் பொறுப்பா நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரியும் அந்த எக்ஸ் வலைத்தளத்துல வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து கார்த்தி அவர்களே, நீங்க வந்து பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, எனக்கு மட்டும் இல்லாம சனாதனத்தை நம்புற மக்களுக்கும் வந்து ரொம்ப காயப்படும் அவங்களோட மனசு. ஸோ அதனால வந்து இவ்வளவு பெரிய நடிகரா இருக்கிறீங்க, பொறுப்புல இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க சொன்ன விஷயத்த வந்து உடனே அக்செப்ட் பண்ணி எனக்கு மரியாதை கொடுத்து நீங்க உடனே ரிப்ளை பண்ணிருக்கீங்க, அதுவும் மன்னிப்பு கேட்டு ரிப்ளை பண்ணிருக்கீங்க, அது பெரிய அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல வந்து சொல்லியிருந்தாரு. 3வது லைன்ல வந்து பவன் கல்யாண் அவர்கள் வந்து உங்களுடைய அடுத்த படமான மெய்யழகன் படத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள், படம் சக்சஸ் பெறதுக்கு வந்து உங்களோட டீம் மொத்தமாவும் நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம 2D என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஜோதிகா அண்ட் சூர்யா அவர்களுக்கும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சக்சஸ் தேவை. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்களுக்கும் ஜோதிகா அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கும் இந்த லட்டு விவகாரத்துல ஒரு சர்ச்சைகள் வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறமா அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் நம்மளுக்கு வந்திருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து இந்த லட்டு விவகாரம் வந்து தேசிய லெவல்ல பேசப்பட வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கு வந்து ஆவேசப்பட்டு பவன் கல்யாண் அவர்கள் வந்து அவர் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், சனாதன மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, சனாதனத்தை நம்புற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க மனசுல எவ்வளவு காயப்பட்டிருக்கு, இப்படி பேசிட்டு இருக்காரு, இவ்வளவு பெரிய நடிகர், அவருக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள்லாம் இருக்குதுல்ல, எப்படி இதெல்லாம் பேசலாம், அவர் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு கண்டிப்பா ஒரு விளக்கத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா வந்து பவன் கல்யாண் அவர்களும் வந்து பேசி இருந்தாரு. பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நான் இதுக்கு பதில் வந்து நேர்ல வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவே விட்டு இருந்தாரு. శ్రీ పవన్ కళ్యాణ్ గారు, నేను ఇప్పుడే మీ ప్రెస్ మీట్ని చూశాను. నేను చెప్పిందేంటి, మీరు దాన్ని అపార్థం చేసుకుని తిప్పుతున్నదేంటి? నేను ఇప్పుడు విదేశాల్లో షూటింగ్లో ఉన్నాను. 30వ తారీఖు తర్వాత వచ్చి మీ ప్రతి మాటకి సమాధానం చెప్తాను. ఈ మధ్య మీకు వీలైతే నా ట్వీట్ని మళ్ళీ చదవండి, అర్థం చేసుకోండి ప్లీజ్. பரிதாபங்கள்ன்ற யூடியூப் சேனல்ல இருந்து நேத்து வந்து லட்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கோபி சுதாகர் அவர்களும் அவரோட டீம்மேட்ஸ் அவர்களும் வந்து அப்லோட் பண்றாங்க. அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த வீடியோ வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அது அவங்கவுங்க சமூக வலைதளத்துல வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டும் மீம்ஸாக போட்டும் நிறைய வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க.
பரிதாபங்கள் சேனல் வந்து அந்த லட்டு விவகாரம் பற்றி பேசினா அந்த லட்டு பாவங்கள்ன்ற வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. அந்த போஸ்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நகைச்சுவை காரணத்துக்காக தான் பண்ணோம், வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, எங்கள் தாழ்மையை மன்னிக்கவும், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாமல் நாங்கள் இருக்கிறோம், கண்டிப்பாக இதை பற்றி பேச மாட்டோம், ஸோ மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி மற்றும் சுதாகர் அதுக்கப்புறம் பரிதாபங்கள் டீம் மொத்தமாக வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு வீடியோவும் அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டும் நம்ம பார்த்துருந்தோம். பரிதாபங்கள் சேனல் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டாங்க. இருந்தாலும் வந்து இதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஹிந்து மக்கள் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரியும் வந்து அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்த ஏகப்பட்ட ஹிந்து மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதனால வந்து கண்டிப்பாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம். அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா கூட இவங்க வந்து என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, என்ன மாதிரி விஷயத்த வந்து பரிதாபங்கள் டீம் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. கார்த்தி அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கும் இந்த விஷயம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸ் மத்தியில வந்து இது வந்து இன்னும் பேசும் பொருளா பண்ணிட்டு இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் அவர்களும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து கரெக்டான ஒரு விளக்கம் கொடுப்பாரா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்மளோட ரெட்ரோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஆதரவு தாங்க. நன்றி.